அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா குருமா சால்னா தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டேன். சட்டி அடுப்பில் வச்சுருவோம். சட்டி சூடாகட்டும். சட்டி சூடாகிடுச்சு. இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயும் நெய்யும் கலந்துருக்கு, ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன மராட்டி முக்கு. கருவேப்பிலை போட்டு, வெங்காயம், அது நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும். இப்போது ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதை அங்கே போட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். ஒரு நிமிஷத்துக்கு பச்சை வாடை இஞ்சி பூண்டு பச்சை வாடை போட்டோம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் இப்போது கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாத்தூள் லைட்டாக, கொஞ்சம் கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன். இத்தனையும் போட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அவரைக்காய், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், சவுச்சவுக்காய், இதுதான் நம்ம இப்போ இன்றைக்கி போட போகிறோம் குருமா சால்னாக்கு. போட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம். பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷத்துக்கு அது வெந்து வரட்டும். இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூனுக்கு உப்பு போட்டுக்கிறேன். ஏன்னா திடீர்னு கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு காணாட்டி பார்த்துக்கலாம். ஒரு வெங்காயம், 2 தக்காளி இதை அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிக்கலாம். நம்ம எல்லாத்தையும் இதை மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக போடலாம். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடியை திறந்துட்டு நம்ம இந்த ஜாரை அலசி வச்சுருக்கோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கடுத்து அதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி காய்கறியை வேக போட்டுருவோம். அது நல்லா வெந்து வரட்டும். காய்கறியெல்லாம் வெந்து வரட்டும். அப்புறம் பார்த்துப்போம். இவ்வளோ தான் இதுக்கு மசாலா. வேறு ஒரு மசாலாவும் கிடையாது.
அது மூடி போட்டுருவோம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. குருமாக்கெல்லாம் எப்படி கொதிச்சு வந்துருக்கு பாருங்கள். இது வந்து பாதாம், முந்திரி, தேங்காய் இது 3ஐயும் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதில் ஊற்றிடலாம். இதுக்கு லைட்டாக கொஞ்சம் தண்ணியை அலசி ஊற்றிடுவோம். அவ்வளோதாங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா அது கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். மூடியை போட்டுடலாம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. ஒரு வாட்டி உப்பு இருக்கான்னு பார்த்துக்கிறேன். ஏன்னா உப்பு இல்லைன்னா திரும்ப போடுறதா இருக்குது. காயிலெல்லாம் உப்பு உரைச்சிருக்கா என்னான்னு தெரில. பரவாயில்ல, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பார்த்துக்கலாம், திரும்ப போட்டுக்கலாம். உப்பு சாப்பாட்டுக்கு இருக்குது. சாப்பாட்டுலேயும் உப்பு போட்டிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல, பார்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு இதை பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி வெட்டி வச்சுருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். எங்கள் வீட்டுக்காரங்க இப்போ தான் வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ அதையும் தூவி அதில் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் அடுப்பை. ஒரு 2 நிமிஷம் கொத்தமல்லி போட்டிருக்கேன்ல, ஒரு மூடியை போட்டுருவோம்.